யூடியூப்ல எல்லாரும் எவ்வளோ காசு வருதுன்னா கேட்குறீங்க. 1.3 kilometers லாங் டனல் இது. காலையில் எழுந்தா நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு மோமெண்ட் தான் இது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கான ஒரு கன்ஃபியூஷன். பிகாஸ் நான் என் வீட்டில் இல்லை, என்னோடய டென்ட்லேயும் இல்லை, எங்கேயும் ஹோட்டல்லையும் இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டில் அவங்களோட பெட்டில் இருக்கேன். அண்ட் இந்த கவுச் சர்ஃபிங் ஹோஸ்ட் தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரைடிங் போகிறப்ப இந்த லக்கேஜ் மவுண்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுவே ஒரு மார்னிங் ரிச்சுவல். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes ஆகுது அவங்க எல்லாத்தையும் பைக்கில் மவுண்ட் பண்ணிவிட்டு டபுள் செக் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு ப்ராப்பர் லக்கேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் வெறும் பேக் அண்ட் பஞ்சி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட டைம் ஆகும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரம் பண்ணலாம். ஆனால் சீக்கிரமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக பண்ணால் ரைட் நடுவில் நமக்கு கண்டிப்பாக சொதப்போம். சொதப்பலனா கூட நமக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், பின்னாடி எல்லாம் சேஃபாக இருக்கா, சைலன்சரில் போட்டு ஏதாவது தீயுதா, ஏதாவது தொங்குதா, இப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் மவுண்டிங் ப்ராசஸ் பொறுமையாக ப்ராப்பராக பண்ணணும். ஸோ தேங்க்யூ போத் அலோக் அண்ட் for hosting us. ஸோ கவுச் சர்ஃபிங் பண்ணுறதும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வெறும் ஒரு நைட் மட்டும் தான் ஸ்டே பண்ண போகிறீங்க, இல்லை லோக்கலில் எதாவது சுற்றி பார்க்கணும், சாப்பிட்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா இவங்களோட சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு புது இடத்துல யூஸ் ஆகும். அதனால ஒரு கவுச் சர்ஃபிங் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மீது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவுச் சர்ஃபிங் பற்றி தனியாக போடணுன்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எங்கே போகிறோம் என்னென்ன. தேங்க்யூ. Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரைடோட டே 2 அண்ட் நம்ம பெல்காம்லேருந்து மும்பை போகிறோம். ஸோ அபவுட் 400 some odd kilometers, 450 or something kilometers இருக்குது. டைம் இஸ் அரவுண்ட் 6:40. 5:30 கிளம்பணும்னு நினச்சோம், பட் 6:40 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தூங்கினதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எழுந்திருக்கிறதுக்கு. பட் எனிவேஸ் வி ஆர் ஆன் த ரோட். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபோ. நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், ரைட்ஸ், டிப்ஸ் அதெல்லாமே போட்டுகிட்டே இருப்பேன். வீக்லி பேசிஸில் போடுவேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் த ரைட் டைம். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து போடுற வீடியோ, அதாவது வீக்லி வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ கவுச் சர்ஃபிங்கோட ஸ்டே வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டேவாக இருந்தது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஹோஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் கவுச் சர்ஃபிங் இஸ் ஆல் அபவுட் தட். ஸோ கவுச் சர்ஃபிங்கே வந்து மெயினாக ஹோஸ்ட்டுக்காக தான், அந்த இடத்துக்காக மெயினாக இல்லை. ஸோ ஹோஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அவங்க நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறோம், என்ன ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுறோம், அதுதான் கவுச் சர்ஃபிங்கு. பட் நம்ம நிறைய காசு சேவ் பண்ணுறோம் இதில், இந்த மாதிரி கவுச் சர்ஃபிங் பண்ணுறதுனால. மும்பைலையும் நான் தேடிட்டு இருக்கேன் கவுச் சர்ஃபிங் ஹோஸ்ட் யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அபவுட் 17 இருக்கும்னு நினைக்கிறேன், அபவுட் 16-17 அவ்வளோவா தெரியல. பிகாஸ் தேர்மல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ரைடிங் பேண்ட்டுக்குள்ளே தான் தேர்மல்ஸ் எதுவும் போடல, பட் டாப்பில் போட்டிருக்கேன். பிகாஸ் ரைடிங் பேண்ட்டில் தேர்மல்ஸ் போட்டால் நடுவில் வந்து அவுக்க முடியாது, அவுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜாக்கெட்டில் வந்து தேர்மல்ஸ் போட்டால் அவுத்துடலாம் டக்குன்னு. There we go, sunrise. Awesome, beautiful. நம்ம இன்றைக்கான ரைடில் பார்த்தீங்கன்னா லோனாவலா, பூனே இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம். ஸோ லோனாவலா ஒரு ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் பூனேவே வந்து எலிவேஷனில் தான் இருக்குது. எப்படி பெங்களூர் ஒரு எலிவேஷனில் இருக்கும், அந்த மாதிரி பூனேவே எலிவேஷன் தான். அதனால பூனேலையும் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். மும்பை கிளைமேட் அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பட் பூனே கிளைமேட் இஸ் ஃபார் பெட்டர் தென் மும்பை. ஸோ நம்ம பூனேவும் லோனாவலா கிராஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அண்ட் ஐ திங்க் இன்றைக்கி ரைட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுரேஷ் என் கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் முதல்ல யோசித்தேன். ஏன்னா அவர் டியூக் 390 பறக்கிற ஒரு ஆள். எங்கே ஃபுல் ரைட் நம்ம இவரை கேட்சப் பண்ணுறதுலேயே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் இந்த ரைடு முழுக்க முழுக்க அவர் ரொம்பவே டிசிப்ளின்டாக என்னோட சேம் ஸ்பீடில் என் கூடவே கடைசி வரைக்கும் வந்தார். இந்த மாதிரி நம்ம டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல ரைடரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பியூட்டிஃபுல்லான ரோடுங்க. நைஸ். இது ரிவரா? ரிவர் நினைக்கிறேன். சின்ன வயசில் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் அப்படியே இந்த வயல்லாம் பார்த்துக்கிட்டே போவோம். அப்படியே ஒரு ஃபுல் டே இந்த வயலை இந்த மாதிரி வியூஸ் தான் பார்த்துக்கிட்டே போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் வயல் காடு இதே தான் ஃபுல் டே. அப்போ ஆர்மியில் இருந்தார்ல, ஸோ லீவ்லலாம் வரும்போது ஃபுல் டே ட்ராவல் இருக்கும். நார்த்துலேருந்து சவுத் வரும்போது, ஊருக்கு வரும்போது ஃபுல் டே இல்லை, இன்ஃபேக்ட் 2 days ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரப்பர் மாதிரி இருக்குது. அப்படியே ஃபீல் ஆகுது டயருக்கு ரப்பர் மாதிரி இருக்குது. அந்த டயர் நாய்ஸ் கூட வரல, அந்த அளவுக்கு ரப்பர் மாதிரி இருக்குது இந்த ரோடு. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது இதில் ஓட்டுறதுக்கு. அந்த டயர்ட் ஹார்ட்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்ல ரோட், சில மட்டமான ரோட்ஸில். இதில் நான் 90ல் போயிட்டுருக்கேன், இன்னும் கேட்குது இன்னும் போகலாம் அப்படின்னு வண்டி. அவ்வளோ நல்லாயிருக்கு ரோடு. இன்ஃபேக்ட் இந்த பெல்காம் மும்பை, இந்த மும்பை புனே ஹைவேஸ் இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைவேஸ்ன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஜஸ்ட் என்ஜாயிங் த ரோட். ஸோ ஆல்மோஸ்ட் கோலாப்பூர் 9 kilometers, இன் பூனே 242 kilometers இருக்குது. கோலாப்பூரில் என்ன ஃபேமஸ்ன்னு நினைக்கிறீங்க? கோலாப்பூர் வந்து அவங்களோட லெதருக்கு வந்து பாப்புலர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஷேர்வானிலாம் வாங்கும்போது அதுக்கு சப்பல் வாங்குவோம்ல, அப்போ கோலாப்பூரி சப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க லெதர் சப்பல் அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சது கோலாப்பூரி சப்பல் லெதர் இதுதான். ஸோ நம்ம இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் எல்லாமே பன்னாக தான் இருக்கும். ஐ மீன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பன்னாக தான் இருக்கும். மிசால் பாவிலேருந்து, பாவ் பாஜிலேருந்து, வடா பாவிலேருந்து எல்லாமே பன்னாக தான் இருக்கும். அது வந்து மகாராஷ்டிராவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ பியூசி டெஸ்ட் எடுக்கலாம்னு நிறுத்தியிருக்கேன். பூனேயில் போகும்போது கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் எடுத்து வச்சுக்குவோம். நம்மளது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. வே கிतना பியூசி? BS4 नहीं होगा तो 6 महीने का। हाँ 6 महीने का कितना? 6 महीने का 50। 50। 1 साल का कितना? 80। कौन सा मॉडल है? कितने साल का मॉडल है? ये 18 का है। 18 का वो तो 1 साल का निकल। அவன் என்ன சொன்னான்னா, முன்னாடி 6 மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போயும் 6 மாதத்துக்கு தான் எடுக்க முடியும், 1 வருஷத்துக்கு வராது. நீங்கள் முன்னாடி 1 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ 1 வருஷத்துக்கு எடுக்க முடியும் அப்படின்னா கான்செப்ட் என்னன்னு தெரியல. பட போச்சே. சுரேஷ் மசால் போடுறது மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே பாவு தான். இந்த பிரெட்டு தவிர நீங்கள் சாப்பிட முடியாது, எல்லாமே பாவு தான். பரவாயில்ல, ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும். ஆனால் எல்லாம் அடைச்சிக்கும் அந்த பிரெட்டாக சாப்பிட்டீங்கன்னா. நான் வந்து டெய்லி ஃபாஸ்டிங் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சாப்பிடாததுனால என் கூட வர்ற சுரேஷும் வந்து வேணான்னு சாப்பிடாமல் இருக்கார். ஆனால் அப்புறம் அவர் சாப்பிடாமல் இருந்தால் அவருக்கு தூக்கமும் வருதுன்றாரு. அதனால சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மிசால் பாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஷ்டிராவில் பூனேயில் பாப்புலரான ஒரு காமன் டிஷ் சாப்பிட்டு இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போது பூனேயில் வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அது வரைக்கும் நம்ம ரூட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ தான் சூப்பர் வியூவில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் வைடில் இருந்தது, அண்ட் வைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வியூவை. அதனால் சூப்பர் வியூவில் போட்டிருக்கேன். ஐ கெஸ் திஸ் இஸ் பெட்டர். பூனே இன்னும் 127 kilometers இருக்குது. சாப்பிட்டதுனால லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது. அதனால ஜனகணமன கத்தி பாடிட்டு இருந்தேன் தேசபக்தியோட. தூக்கம் போயிடுச்சு. பாருங்களேன் சுற்றி மலை, எவ்வளோ பெரிய மலை எல்லாமே பாருங்கள். நான் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் மலை இருக்குது, ஆனால் அந்த எல்லா மலையும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ கந்திக்கோட்டை போகும்போது மலை வந்து ராக்கியாக இருந்தது. இப்போ செஞ்சி பக்கம்லாம் போனால் பாறையாக இருக்கும். கிருஷ்ணகிரி பக்கம்லாம் வந்து ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மலையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சாண்டும் மண்ணும் மிக்ஸ் ஆகிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து சின்ன சின்ன புஷ்ஷஸ் மாதிரி வளர்ந்துருக்கு, பெரிய ட்ரீஸ் மாதிரி இல்லை. ஸோ ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து அந்த மவுண்டன் சிக்னேச்சரே இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு மாதிரி, ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒரு மாதிரி. இந்த விண்ட்ஷீல்டு உண்மையிலே சூப்பராக ஹெல்ப் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக 2 விஷயம், நிறைய விஷயம் இதில் பெனிஃபிட் எனக்கு தெரியுது. அதில் சில விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மொபைல் மவுண்ட் வந்து சுத்தமாக வைப்ரேட் ஆகிறதில்ல. அண்ட் இப்போ நான் டேங்க் பேக்கில் வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 360 கேமரா இருக்குது. அதுவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது டேங்க் பேக்கில் இருந்துமே. இதே வந்து விண்ட்ஷீல்டு இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து பறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்.
டெஃபினெட்லி ஒரு நல்ல அடிஷன் இது டூரிங் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இதை பற்றி சொல்ல மறந்துட்டேனே, ரவுட் 95ஓட ஏர் கம்ஃபர்ட் கிரிப்ஸ் இது இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நான் சொல்கிறது ஜஸ்டிஃபை பண்ணவே பண்ணாது, நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு மைக்ரோ வைப்ரேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுது. இதே வந்து கிரிப் அப்பீஸோடது வாங்கினா காஸ்ட்லியாக வரும். கிரிப் அப்பீஸ் அந்த ப்ரீமியம் பைக்ஸ்க்குலாம் கிரிப் அப்பீஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதே மெட்டீரியல் EPDM ஃபோம்னு நினைக்கிறேன். செம்ம கிரிப்பாக இருக்கும். தண்ணி பட்டாலுமே வந்து கிரிப் இல்லாமல் போகாது, தண்ணி பட்டாலும் கிரிப் இருக்கும். சாஃப்டாக குஷனியாகவும் இருக்கும். முன்னாடி சுரேஷ் வந்துட்டு இருந்தாரு, காணோம், என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். ஸோ பூனேக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் பூனேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்ராஜ் டனல் அப்படின்னு ஒரு டனல். ஸோ அதுதான் நம்ம இப்போ என்டர் பண்ண போகிறோம். இந்த கட்ரஜா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பட் கட்ரஜ் டனல் இதுதான் வந்து பூனே சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் அப்படின்னு உதய் ஐயர் சொன்னார். ஸோ வெரி ஃபேமஸ் கட்ரஜ் டனல் இஸ் ஹியர். 1338 meters, அதாவது 1.3 kilometers லாங் டனல் அது. இந்த மாதிரி டனல்குள்ளெல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த டனல் உருவாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி. மாஸ்டர் எஃபெக்டா. வாவ், பியூட்டிஃபுல் பிரிட்ஜ். பிரிட்ஜு கீழே ரிவர் இருக்குன்னு பார்த்தா பிரிட்ஜு கீழே சிட்டி இருக்கு. வாட், இது கொஞ்சம் புதுசு தான் நமக்கு. வா, பில்டிங் ஹைட்டுக்கு நம்ம பிரிட்ஜ் இருக்குது, பில்டிங்லாம் பிரிட்ஜு கீழே இருக்குது. என்னடா அது. ஸோ அஃபிஷியலி பூனேக்கு வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே பாருங்களேன், இவ்வளோ பில்டிங்ஸ், ஒரே கான்க்ரீட் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அந்த டனல்லேருந்து இந்த வழியாக வந்த உடனே இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் எதிர்பார்க்கல. And here we go, Pune traffic and pollution. லாஸ்ட் டைம் நான் பூனே வரும்போது நான் நோட்டீஸ் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, பூனே வந்து ரொம்ப குப்பையாக இருந்தது. எல்லா இடத்துலையும் குப்பை ஜாஸ்தியாக இருந்தது பூனேயில். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், அதனால் அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ யூடி சார் இங்கே இருக்காரு. Good to see you, bro. Good to see you too. What the? Go home. Follow me. Chalo, let's go. How's the bike doing? Awesome. Awesome. நல்லா ஸ்மூத் ஆயிருச்சு என்ஜின்லாம் இப்போது. ஸோ தலைவர் நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் ரொம்ப நாளாக பூனேக்கு வான்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஃபைனலி நம்ம பூனே வழியாக போகிறதுனால சரி வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மீட்டப் வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. And Gautam and all of you. There is a phrase in English நான் யூஸ் பண்ணுவேன். When in doubt, totally doubt. ஸோ சொல்கிறேன், இவர் வந்து ஒரு ராக் மியூசிஷியன். ஸ்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் இருக்குது, அதில் அவர் வந்து ராக் வோக்கலிஸ்டாக இருக்கார். இவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒரு டைட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சிங்கர் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு ராக் வோக்கலிஸ்ட் அப்படின்னு. ஸோ பேசிக்காக சிங்கர் தான் அப்படின்னு வச்சுக்கலாமே, நமக்கு தெரிஞ்ச டேர்ம் சிங்கர். அவரோட வாய்ஸே வந்து ராக் மியூசிக் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இவரோட ஏரியா பேர் வந்து
வாக்கட் சௌக்கில் இருக்கோம் நம்ம இப்போது. ஸோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மும்பை கிளம்ப வேண்டியது தான். மும்பை போகிற வழியில் லோனாவலா வரும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see, நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லோனாவலா ஆல்ரெடி விசிட் பண்ணது தான் நான். ஆக்சுவலாக லோனாவலா வந்து மான்சூனில் விசிட் பண்ண வேண்டிய இடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மான்சூனில் விசிட் பண்ணேன் லோனாவலா. நம்ம சேனலில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சேனலில் பூனே சீரீஸ் இருக்குது அப்படின்னு. தெரியாதவங்க போய் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லோனாவலா மான்சூனில். என்னப்பா இது வீட்டிலேருந்து ஓடி வருவா? Vignesh, you seen his work, crazy work he does. ஒரு வீடியோ பார்த்து இந்த காயின் ஒரு ரீசெண்ட் வீடியோ இருக்கு வருது. காயின் தி ரீசெண்ட் வீடியோ ஒரு அங்க ஒரு டிஸ்க்ளைமர் போடுறான், சாரி ஃபார் தி புவர் ஆடியோ. நான் வந்து சிரின்னு சிரிச்சப்போ நம்ம பூரா வீடியோவே புவர் ஆடியோ, நம்ம ஒரு வாட்டி கூட போறது இல்லையா. நான் சிரின்னு சிரிச்சேன், இவன் வாயோ 2 செகண்ட் சாரி ஃபார் தி புவர் ஆடியோன்னு போடுறான்டா காயின் கிட்ட. நம்ம பூரா வீடியோவே புவர் ஆடியோடா, நம்ம வந்து ஷேம்லெஸ்லியா போஸ்ட் பண்ணிருக்கோம்ப்பா. எவ்வளவு திமிரு இருக்கும் எனக்கு. Learned a lot about culture. Why? Oh, it's here. सीखरदला मम्मा थैंक यू सो मच. आप बुला ले सब मम्मा, मैं आ जाता, मैं लेके आ जाता. नमस्कार பெரிய சார். வண்டி ஓட்டர் ஃபர்ஸ்ட் ரைடர் டு ஆபரேட் ட்ரோன் வைல்ட் ரைடிங். ஐயோ செம்மடா, செம்ம. டேய் நான் பண்ணடா, இது என்னடா இது? வீட்டில் இருக்கேன்ல, லாக்டவுன் சாப்பாடு இந்த வயசுல எதுக்கு யூடியூப்பில் எல்லோரும் எவ்வளோ காசு வருதுலாம் கேட்குறீங்க. காசெல்லாம் ஒன்றும் வரல, இந்த மாதிரி மனுஷால் தான் சம்பாரிச்சு கொடுக்குறது. ரைட் ஹார்ட் ரைட் சேஃப். வாவ், எவ்வளோ பெரிய ஃப்ளாக். ஓ மை காட், பியூட்டிஃபுல். அந்த ட்ரக்கை நான் ஸ்லோ பண்ணுற மாதிரி தெரியலங்க, அதான் கொஞ்சம் லைட்டாக ரியாக்ட் பண்ணிட்டேன். எனிவேஸ் ஐ எம் கிளாட் நான் பூனேயில் உதய மீட் பண்ணேன். அவருக்கும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால் ஹைவேஸ் வரைக்கும் எங்களோட எவ்வளோ தூரம் வர முடியுமோ வந்துட்டு எங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போனார். Ride safe. I'll see you soon. Yeah, you too. Bye. ஸோ செயின் ஸ்ப்ரே அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எவ்ரி 300-400 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் மும்பை போயிட்டுருக்கோம். அண்ட் மும்பை சிட்டிக்குள்ளே போகிறத அவாய்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் யூடி சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாங்க, மும்பைக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க, டிராஃபிக்கில் மாட்டி சேர்த்துருவீங்க. அட்லீஸ்ட் 3-4 ஹவர்ஸ் ஆகுது நமக்கு ஆகும் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் we're trying to avoid சிட்டி. முடிஞ்ச வரைக்கும் பைபாஸ்லேயே போயிட்டு ஹைவேஸ்லேயே எங்கேயாவது தங்கிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ சிவா வந்து நான் மீட் பண்ண போகிறதில்ல. சன் இஸ் அபவுட் டு செட். இப்போ டைம் வந்து 5:10 ஆகுது. ஸோ டே லைட் நமக்கு இன்னும் ஒரு மேக்ஸ் 1.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன் டே லைட். ஸோ அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம். see you guys in a bit. okay, so we are at Lonavala. லோனாவில் என்டர் பண்ண உடனே நீங்கள் என்ன பார்ப்பீங்க தெரியுமா? வேக்ஸ் மியூசியம், வேக்ஸ் ஸ்டாச்சு, ஏகப்பட்ட போர்டு இருக்கும். தெரியல எத்தனை வேக்ஸ் மியூசியம் இங்கே இருக்குன்னு, ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ஆடு போட்டிருக்கும். வேக்ஸ் மியூசியமில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. போன தடவை வரும்போதும் வேக்ஸ் மியூசியம் நான் போகல. லோக்கலில் இருக்கவங்ககிட்டே நீங்கள் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க ஒர்த் இல்லை அது அப்படின்னு. இந்த மாதிரி சாலிட் டபுள் லைன் இருந்ததுன்னா, ஸோ 2 சைட்லேயுமே வந்து யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த சாலிட் லைன். இதுலேயே வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் சாலிட் லைன் இருக்குது, எல்லோ இருக்குது, எல்லோ லைன் கூட இருக்குது. இந்த மாதிரி சாலிட் லைன் இருந்தால் ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாது, லேனும் மாறக்கூடாது. ஸோ இது வந்து டேஷ்ட் லைன். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, டேஷ் லைன். இந்த டேஷ்ட் லைனில் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணலாம், லேனும் மாறலாம். இது வந்து சிங்கிள் லேன் தான், அதனால் லேன் மாறுறது வந்து பாயிண்ட் இல்லை. பட் இதே வந்து ஹைவேஸில் நீங்கள் டேஷ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் வேல வந்து டேஷ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேன்ஸ் மாறலாம். ஐ ஹோப் அந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வித் எக்ஸாம்பிள்ஸ். நான் இது வரைக்கும் போன ரைட்ஸோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து ஒரு லைன் டைப்புக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இல்லைனா நீங்களே ரிசர்ச் பண்ணணுன்னாலும் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு வேலை மிச்சம், உங்களுக்கும் டக்குன்னு கிடச்சிரும் இன்ஃபோ. அந்த பீக் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வாவ், ட்ரெயின். இன்னும் வித்தியாசமான விஷயம் கிடையாது.
இருந்தாலும் நான் எதிர்பார்க்கல இந்த சைடில் ரயில்வே ட்ராக் இருக்குன்னு. அண்ட் நம்ம போகிற டைம் பார்த்து கரெக்டாக ட்ரெயினும் பார்த்தா அதுவும் 2 ட்ரெயின் ஒரே டைமில். கோஇன்சிடென்ஸா? வாட் அ பியூட்டிஃபுல் வியூ. அந்த பக்கம் பாருங்களேன், சன்செட். வா, இந்த பக்கம் ஒரு கல் இருக்குது, வியூ பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கானுங்க. I had a feeling but the feeling is all gone. இந்த ரைடில் என் கூட வர்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு கீழே சொல்லுங்கள். என்ன கமெண்ட் பண்ணுறதுனே தெரியாதவங்க why so bun அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த ஃப்ரேஸ்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். If I could take you back to my youth. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சன்செட். பியூட்டிஃபுல். ரூட்டு செம்ம கன்ஃபியூசிங்காக இருந்தது ஒரு இடத்துல. மேப்பெல்லாம் நம்பவே முடியாது சில இடத்துலலாம். லோக்கல்ஸை கேட்டு தான் ப்ராப்பராக நேவிகேட் பண்ணணும். திருப்பி என்ன பிரச்சனைனா, மேப்பு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ம லொக்கேஷன் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக அதால் டிட்டர்மின் பண்ண முடியாது நிறைய இடத்துல. ஸோ நம்ம கீழே இருக்கிற ரோட்டில் இருக்கிறோமா மேலே இருக்கிற ரோட்டில் இருக்கிறோமா அப்படின்றது கிளியராக வந்து கூகுள் மேப்ஸுக்கு தெரியாது. பக்கத்தில் ரோடு இருக்கும்போது கீழே மேலேன்னு இருக்கும்போது அதால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ ரீரோட் பண்ணி நம்மளை சிக்க விட்றோம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து கூகுள் மேப்ஸை பழி சொல்லக்கூடாது. அது வந்து மேப்பிங்கோட ஒரு லிமிடேஷன். நம்மளோட ஆல்டிடியூடு வந்து அது அக்யூரேட்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளோட ஆல்டிடியூடு இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் ரோடோட ஆல்டிடியூட்லாம் ஃபேக்டர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதில்ல. எந்த ரோடு மேலே இருக்குது எந்த ரோடு கீழே இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தெரியாது. So guys, we are crossing Mumbai. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா மும்பை இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைங்க. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனால் நம்ம மும்பைக்கு போகலை, மும்பையில் எதுவும் சுற்றி பார்க்கல, மும்பையில் கால் கீழே கூட எடுத்து வைக்கல, அப்படியே பைபாஸில் போகிறோம். ஆக்சுவல் பிளான் வந்து மும்பையில் ஸ்டே பண்ணுறதா இருந்தது. பட் மும்பை சிட்டி டிராஃபிக் உள்ளே போயிட்டு திருப்பி காலையில் அதுலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லைன்னு தோணுச்சு. அதனால் இப்போ போகும்போதே மும்பை கிராஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது ஹைவேஸில் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். டுவர்ட்ஸ் குஜராத் வந்து எவ்வளோ தூரம் போக முடியுதோ போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டே வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போனால் நாளைக்கு நம்ம கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நாளைக்கு வந்து லேசி பம் ட்ராவலர் சிவா அவங்க வந்து நம்ம கூட ரைடில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் கிளம்பி டிராஃபிக்லேருந்துலாம் வெளியே வர்ற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், பைக் ப்ரிப்பேர் பண்ணலாம், எது வேணாலும். ஐ மீன் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நமக்கு. கவுச் சர்ஃபிங் வந்து ட்ரை பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணல யாரும். ஸோ கவுச் சர்ஃபிங் மும்பையில் வேலைக்காகலன்னு இல்லை, முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும். நான் வந்து சிவாவோட ரூமில் தங்குற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே இடம் இருக்காது அப்படின்னு. ஸோ அதனால் முன்னாடியே கவுச் சர்ஃபிங் வந்து பிளான் பண்ண முடியல. அது வந்து நாங்கள் டைரெக்டாகவே சூரத் நைட்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வேணாம், எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம போனாலும் அவங்க நாளைக்கு நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க அவசரமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் டேக் இட் அ லிட்டில் ஸ்லோ வரும். இன்றைக்கி வந்து ரொம்ப லாங் ரைடு, எனக்கு தெரிஞ்சு 16 hours ரைட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இன்னும் ரைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். என்ன டைம் ஆகுதுன்னு கூட தெரியல. 9 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் எங்கே வரைக்கும் போகிறோம், எங்கன்னா மாட்டுதுன்னு பார்ப்போம். ஓகே, மும்பை தாண்டி ஹைவேஸ் ஜஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ வந்தாச்சு ரூமுக்கு. ஸோ மும்பை சிட்டி தாண்டி கொஞ்சம் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு ரூம் எடுத்திருக்கோம். பேசிக்கான ரூம் ஒன்றும் பெருசாக கிடையாது. 1000 rupees per night அண்ட் சேஃபான பார்க்கிங் இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்ப போகிறோம். நாளைக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நம்மளோட கோல். நாளைக்கு இன்னொரு யூடியூபரும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அடுத்த எபிசோடில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள் வீடியோவை, உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.